வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பூண்டில் அல்லுசன் அப்படின்றது வேதிப்பொருள் இருக்குது. இது நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்குங்க. இப்போ நீங்கள் பூண்டு வந்து பச்சையாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதிகாலையில் வெறும் வயிற்றில் ஒரு பல் பூண்டு சாப்பிடுவது அதிக பலனை கொடுக்கும். வயிற்றுப்புண் இருக்கிறவங்க மட்டும் இதை தவிர்க்கிறது நல்லது. வேக வைத்து பூண்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா பாலில் வந்து பூண்டு சேர்த்து வேக வைத்து குடிக்கிறது பூண்டு பால் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மூட்டு வலி மற்றும் ஆஸ்துமா பிரச்சனைகள் எல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ உணவுகளில் வந்து நீங்கள் சேர்க்கணும் பூண்டு அப்படின்னா ரசம், குழம்பு அல்லது வதக்கிய காய்கறிகளில் பூண்டு வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதையும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு நம்மளுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பூண்டு இதயத்தினுடைய நண்பனாக கருதப்படுதுங்க. பூண்டு வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இப்போ ரத்த அழுத்தம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள். அப்போ இந்த மாதிரி உடல் நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்பட்டுச்சுன்னா ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு போகாது. இதனால் இதயத்துக்கும் கிடைக்காதால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அந்த உயர் ரத்த அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனை வந்து குறைக்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு அழுத்தத்தை வந்து குறைக்குது. அதே போல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களையுமே பூண்டு நமக்கு நீக்கும். ஏன்னா பூண்டு வந்து ஒரு இயற்கையான கொழுப்பு நீக்கி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை, அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரிக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அகற்றப்படும் போது தமனிகளில் கொழுப்பு படிவு தடுக்கப்படுகிறது. இதனால் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் போகும்போது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படாது. இதயம் பன்மடங்கு நமக்கு பலம் பெறும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பூண்டு ஒரு இயற்கையான ஆன்டிபயோட்டிக், நேச்சுரல் ஹை ஆன்டிபயோட்டிக்காக பூண்டு செயல்படுது. சளி, இருமல் மற்றும் காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகள், வைரஸ் தொற்றுகள் இருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு பூண்டு சமைத்து நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். தினமும் ஒரு பல் பூண்டு சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த இம்யூன் சிஸ்டமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதாக தான் மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா எந்த விதமான நோய்களுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் பூண்டு இப்போ இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கலாம். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கிறதுல பூண்டு மிகச்சிறந்தது. வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு தொல்லை, அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு, உப்பு சத்தை நீக்கிறதுக்குமே பூண்டு உதவிகரமாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு கிருமிகளை அழித்து செரிமானத்தை பூண்டு நமக்கு சீராக்குகிறது. இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே குடல்கள்லேயே தேங்கி விடாமல் நமக்கு குடல்களிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே பூண்டு தான் நமக்கு செய்யுது. ஸோ இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக வைக்கலாம். வயிறு, குடல் போன்றவற்றினுடைய நலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் பூண்டு உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு பூண்டு எடுத்துக்கலாம். காரணம் பூண்டில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய இயற்கையான வேதிப்பொருட்கள், நார் சத்து, அமினோ அமிலங்கள் இவை எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நிலைநிறுத்த பூண்டு உதவிகரமாக இருக்கு. இது எப்படி உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோனை வந்து சுரக்கிறத வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அந்த இன்சுலினுடைய சுரப்பை சீராக்கி போதுமான அளவுக்கு இன்சுலின் நம்முடைய ரத்தத்தை வர வைக்கும். இதனால நீரிழிவு நோய்களுக்கு பக்க பலனாக பூண்டு இருக்குது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, ஃபியூச்சர்லையும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே இப்போ இருந்து பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் அல்லது காலையில் வெறும் ஒரு ரெண்டு பல் பூண்டுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது, பூண்டு பால் எடுத்துக்கிறது எல்லாமே சுகர் ப்ராப்ளமே உங்களுக்கு ஃபியூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புற்றுநோய் தடுப்பு தன்மை கொண்டது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பூண்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்கள் சேதமடைவதை நமக்கு வந்து உடலில் தடுக்கும். இதனால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்கள் எல்லாம் நமக்கு வந்து சேதமடையாது, மீண்டும் புதுப்பிக்கப்படும். குறிப்பாக இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த புற்றுநோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் பூண்டு கொண்டிருக்கு. இதனால்
அதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிலிருந்து நமக்கு வந்து அந்த புற்றுநோய் செல்களை வந்து எதிர்த்து போராடி புற்றுநோயை வந்து நமக்கு குணப்படுத்தி புற்றுநோயை மீண்டும் வராமல் தரக்கூடிய தன்மையை வந்து நமக்கு பூண்டு செய்யுதுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கேன்சர் எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே நமக்கு பூண்டு கொடுக்கும். கேன்சர் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் வந்திருக்கக்கூடிய கேன்சரை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளணும், நச்சுக்களை நீக்கிக் கொள்ளணும் உடல் இருந்து அப்படின்னு நினைச்சாலுமே பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து பூண்டு சமைத்து எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது பச்சையாகவோ பூண்டு பால்லையும் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.